நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. மே மாதம் 30ஆம் தேதி அப்படிங்கிறதே ஒரு குருவுடைய ஆதிக்கம் நியூமரலாஜியில் நம்ம சொல்லுவோம். 3 அப்படிங்கிற எண்ணுக்கு சனிக்கிழமையும் இன்று சேர்ந்து வரக்கூடிய கிழமையில் நடக்கக்கூடிய அமைப்பில் வைகாசி 16ஆம் தேதி இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னாலும் சதுர்தசியில் இருக்கக்கூடிய இந்த திதியில் மிக மிக அற்புதமான சித்தயோகம் கொண்ட நன்னாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம். இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். இந்த நாள் சேர்ந்து சனிக்கிழமையும் சேர்ந்து 3ஆம் நம்பரும் என்ன சொன்னோம், குருவுடைய நாள் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த தேதியோட நட்சத்திரம் கூடி வருது, அது நமக்கு ஒரு யோகம். அப்போ குருவுடைய யோகம்னு அர்த்தம். இந்த குருவுடைய யோகங்கள் இருந்தாலும், குருனா என்னதுங்க, குருவுடைய கிரகத்துடைய அமைப்பு புத்திரக்காரகர், தனத்துக்காரகர், தொழிலுக்கானவர், திருமணத்தை பந்தத்தை கொடுக்கக்கூடியவர், வேலையை அமைத்து தரக்கூடிய சுபகிரகம். ஆனால் இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு வரனால இந்த குருவுடைய தொடர்பு சனியின் சின்ன ஒரு தோஷம் உண்டு. அதற்கு பசுவுக்கு நீங்கள் போயிட்டு வாழைப்பழமோ அல்லது அகத்திக்கீரையோ வேலையாக கொடுத்துருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய காரணத்துக்கு கிளம்புனீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த விஷயத்தை செஞ்சுருங்க. ஏன்னா சுப முகூர்த்தமும் நீங்கள் செய்யலாம். தொழில் தொடங்கலாம், நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் திருமணம் பண்ணக்கூடாது. கரிநாள் இன்னைக்கு. இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது தமிழுடைய மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நாள், ஒரு நட்சத்திரத்துக்கு, ஒரு திதிக்கு விசேஷமான வழிபாட்டு முறைகள் எல்லாமே முன்னோர்கள் சான்றோர்கள் கொடுத்து நமக்கு பொக்கிஷ மாதிரி போயிருக்காங்க. அப்போ விசாக நட்சத்திரக்காரங்க எல்லாத்தையுமே நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு எடுக்க சொல்லுவோம். குரு வழிபட நின்ற ஸ்தலம்பாங்க. அப்படி கடல் நீர் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனை மனசார நம்ம ஓம் சரவண பவ சொல்லிக்கலாம். கந்த குரு கவசம் சேர்த்துக்கலாம், அதான் சொல்லிக்கலாம், பாராயணம் பண்ணிக்கலாம். பாடலை நம்ம கேட்டுட்டு வரலாம். ஏன் அப்படின்னா இந்த மேச ராசிக்கும் மேச லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், இவங்களையெல்லாம் பொதுவாகவே நம்ம திருச்செந்தூர் முருகனை இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், குரு மகா திசை நடக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த நாளை பொக்கிஷமாக முருகன் வழிபாடை நம்ம எடுக்கணும். அபிஷேக ஆராதனைக்கு கொடுக்கணும். விரதம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மதிய வேளை மட்டும் உண்டுட்டு காலையிலையும் நைட்டு கூட நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம். பால் பழம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து, வயதை பொறுத்து விரதத்தை இருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.